பாண்டியன் ஸ்டோர் நியூ பிரமோ ரொம்பவே கோவமா இருந்துட்டு இருக்காங்க கதிர். ஏன்னா, அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அரசிய வந்து குமார் இருந்துட்டு, "அரசி இவ்ளோ கஷ்டப்பட்டு நீ இவன் கூட வாழணும்னு என்ன இருக்கு சொல்லுன்றாங்க. இப்பவே இவன விட்டு வாழ்றாங்க. இல்லண்ணே, இது என்னுடைய வாழ்க்கை நான் பார்த்துக்கிறேண்ணே. நீ இத பத்தி கவலைப்படாத. நீ போன" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுக்கிறாங்க. பார்த்தல்ல, நீ என்னதான் அவள கூப்பிட்டாலும் உன் தங்கச்சி வரமாட்டாடா. ஏன்னா, அவ இப்ப என்னுடைய அடிமை அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அரசிய நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கதிர். அப்ப வந்து ராஜி வராங்க. "என்னாச்சு? ஏன் இப்படி கவலையோடயே இருக்கான்றாங்க. வீட்ல நடக்கிற பிரச்சனைய நினைச்சு கவலைப்படுறியான்றாங்க. அதெல்லாம் இல்ல. அரசிய நினைச்சு அவளுக்கு என்ன ஆச்சுன்றாங்க. அந்த குமார் அரசிய எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றான்னு தெரியுமா? அத பார்க்கவே முடியலன்றாங்க. என்னது? அவன் டார்ச்சர் பண்றானா? இன்னைக்கு கழுத்த நெரிக்க போனோம், அடிக்க போனோம், எல்லாமே பண்ணேன். ஆனா நான் போய் கேட்கலான்னு போனா, இல்ல வேண்டாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டா அரசின்றாங்க. ஆனா அவன் படுத்துற கஷ்டத்தெல்லாம் பொறுத்துட்டு, ஏன் இன்னும் அவ வந்து அவன் கூட இருக்கான்றது தான் எனக்கு ஒண்ணும் புரியலன்றாங்க. அவன் தாலி கட்டல. ஆனா அவளா கட்டிக்கிட்டா. ஆனா, அவ ஒரு முடிவோட தான் இருக்கா கதிர். அது இப்ப என்னால சொல்ல முடியாதுன்ட்டு மனசுல நெனைக்கிறாங்க. நான் எவ்ளோ சொல்றேன். ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? அதுதான் வந்து தான் புருஷன விட்டு வரமாட்டேன்னு சொல்றாள அரசி. அப்படி இருக்கும்போது நீ ஏன் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்குற? நீ ரிஸ்க் எடுக்காத. கொஞ்சம் பொறுமையா இருன்றாங்க. கண்டிப்பா ராஜி சரியான நேரத்துல வருவா அரசி. அதனால நீ இதெல்லாம் நெனச்சு மனச போட்டு குழப்பிக்காதன்ட்டு அட்வைஸ் பண்ணிட்டு போறாங்க ராஜி. ஆனா கதிருக்கு அவங்களோட தங்கச்சிய நெனச்சு ரொம்ப கவலையா இருக்கு. குமார் கிட்ட இருந்து அரசிய பிரிக்கணும்னு சொல்லி முடிவெடுக்குறாங்க. அதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. தேங்க் யூ.